திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொல்லாத ஆவிகள், ஈவில் ஸ்பிரிட்ஸ், ரொம்ப பரபரப்பாக இந்த ஒரு தொடர் போயிட்டு இருக்கு. அநேகர் எங்களோட தொடர்பு கொள்வதற்காகவும் நன்றி சொல்றோம். இன்னும் உங்களுடைய கேள்விகள் இருக்குமானால் தயவு கூர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சாத்தானுக்கு விலகி சத்தியத்துக்கு கீழ்ப்படிய விரும்பினால் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக வேத வசனங்கள் உங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும். அதன் சத்தியம் தெரியுமா? அதை தெரிவிக்கிற, விளக்கப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. வேத வசனத்தை இன்றைக்கு இப்படி கேட்கிற ஒரு வாய்ப்பை, ஒரு கல்லூரியில் போய் படிக்க முடியாதவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து சத்தியத்தை நாம கவனிப்போம். இப்போ ஒரு மனிதர் நம்மளை வஞ்சிக்கிறது அப்படின்னா நாம் அதை தெரியாமலே அந்த வஞ்சனைக்குள்ள விழுந்து பல நஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். எனக்கு தெரியவே இல்லை, எப்படி தான் ஏமாத்தினான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் கூட முகத்தை பார்த்தோ பேச்சை கேட்டோ என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, அதுக்கு பேர் தான் வஞ்சனை. மூஞ்ச பார்த்தாலும் தெரியாது, பேசினாலும் தெரியாது, கடைசியாக நஷ்டம் வந்துட்ட பிறகுதான் நம்ம தலைமையில் கையை வைப்போம். பிசாசு பலவிதமான தந்திரங்களாலே உங்களையும் என்னையும் வஞ்சிக்கும்படி, ஏமாற்றும்படி அவனுக்கு நிறைய வித்தைங்க தெரியும், நிறைய தந்திரங்கள் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது ஒரு முறை குறிப்பிடுறாரு, அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாததல்ல. ஏன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிசாசனுடைய தந்திரங்கள் ஒரு தனி மனிதனை, ஒரு மனுஷிய, ஒரு குடும்பத்தை, ஏன் ஒரு தேசத்தையே அவன் எப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறான் என்பது வேதம் ரொம்ப தெளிவா வச்சிருக்கு. நாம இவைகளை கவனிக்கணும் இல்லையா? நாம இந்த மாதிரிலாம் பைபிளை படிச்சா கூட இப்படி கூர்ந்து கவனிக்காததுனால தான் நாம நிறைய விஷயங்கள் அறியாமையினால இன்னும் பல சிக்கல்கள், பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறோம். அவன் வஞ்சிக்கிறவன் சாத்தான். இன்னைக்கு இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக உங்களுக்கு கொடுக்கப்படத்தக்கதாக கலப்பில்லாத இந்த ஞானப்பாலை நீங்கள் பருகுகிற அளவுக்கு வழிய தேவ வசனத்தால் நிரப்புவது என்னுடைய கடமையாகவும் ஊழியமாகவும் நான் காண்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, உலகத்தில் நீங்கள் எந்த கோடியில, எந்த மூலையில, எந்த கடற்கரையில, மலையில நீங்கள் இருந்தாலும் வான்வழி வகுப்புகளாக வருகிற நம்முடைய நிகழ்ச்சி உங்களை மோசம் போக்காது. கிறிஸ்துவனுடைய சிலுவையை நடுநிலையாக எடுத்து காண்பிக்கவும், இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிக்கவும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் தேவனுடைய சித்தம் இந்த காலையில் இருக்கிறது என்று நான் உறுதிப்பட உங்களுக்கு கூறுகிறேன். இந்த நாட்களில் ஒரு கடினமான ஒரு தலைப்பு ஆச்சரியமாயும் இருக்கிறது. இது உண்மைதானா மெய்தானா என்ற கேள்விகளோடு இருக்கிறது. The evil spirits, பொல்லாத ஆவிகள் என்று நாம் படிக்கிறோம். சாத்தான் என்பது எபிரேய சொல், பிசாசு என்பது கிரேக்க சொல். தமிழ் மொழியிலே இரண்டையும் சேர்த்து குத்து மதிப்பாக பேய் என்று சொல்லி நாம் பாழாய் போறோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல ஒரே நபராகிய தேவனுடைய விரோதியும் மனுஷனுடைய சத்துருவுமா இருக்கிற சாத்தான் என்று சொன்னாலும் பிசாசு என்று சொன்னாலும் ஒரே ஆள் தான். 6000 ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் வந்து வாசம் பண்ண முடியும் என்ற ஒரு கருத்தை சென்ற பாடத்திலே நாம் கேட்டோம். இன்றைக்கு இந்த பொல்லாத ஆவிகள் நம்மை தடை செய்யும், தடுக்கும் என்ற தலைப்பில் கவனிக்க போறோம். The evil spirit can hinder you or block you. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில சமயங்களை நீங்க பாருங்க, தெருக்களில் போகும்போது எல்லாரையும் விட்டுட்டு ஒரு 4-5 நாய் உங்களையே துரத்திட்டு வரும். அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி நினைச்சாலும் நான் அது ஒரு பொல்லாத ஆவியாகவே பார்ப்பேன். ஒரு வீடு எந்த குறையும் கிடையாது, ஆனா நாளெல்லாம் ஒரே கூச்சல், கெட்ட வார்த்தைகள்,
சண்டைகள் தெருவில் கேட்கும். அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு மனநோய், நிம்மதி இல்லை என்றெல்லாம் சொற்களை நாம் அடுக்கினாலும் அதுவும் பொல்லாத ஆவியின் செயல்தான் என்பதாக நான் பார்க்கிறேன். காரணம், என்னுடைய பார்வை உலகத்தில் உள்ள புத்தகங்களிலிருந்து மனிதர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு அறிவு அல்ல. தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டேன். காரணம், பைபிள் முழுக்க தேவன் மனிதன் என்ற தலைப்புகளில் நாம் படித்துக் கொண்டிருக்கும் போது சாத்தானை குறித்தும் நாம் படிக்கிறோம். சகோதரர்களே, மிக சுலபமாக பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கொரிந்திய சபை மக்களுக்கு ஒரு சிறிய வசனத்தை தூக்கி எறிகிறார். அதை படிக்கும்போது இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த விஷயத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் கையில் உள்ள வேத புத்தகத்தில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் அடிக்கோடிடுங்கள். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இங்கே பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் விசுவாசிகளாகிய உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். பவுல் அப்போஸ்தலரும் ஒரு மனிதனாக இருந்ததுனால பவுலையும் சாத்தான் தடை செய்தான் என்று சொல்கிறார். சாட்டன் tempted, hindered apostle Paul. விசுவாசிகளாகி நீங்களும் நானும் அவனுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே தந்திரம் என்று சொல்லப்படும் போது இட்ஸ் a kind of a deceit. உங்களை ஏமாற்றுகிற ஒரு பணி. சகோதரர்களே, நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கோம், ஆனால் விளங்காது. அந்த மாதிரி சாத்தான் நம்மை கொடுமைப்படுத்த முடியும். சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் விளங்கிக் கொண்ட கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் போற வர ஆளெல்லாம் இவனுக்கு பைத்தியம், இவனுக்கு மனநோய் என்றெல்லாம் அடையாளப்படுத்துகிறோம். மனது என்பது மண்டை ஓட்டில் இருக்கிற வழுவழுப்பான மூளை அல்ல. அது மூளையில இரத்த கசிவு வரும், மூளையில நரம்பு வெடித்து விடும், மூளையில நோய் காணும், மூளையில ஃபங்கஸ் வந்துடும், மூளை நசுங்கி விடும் விபத்துல. அது மனம் அல்ல. அப்ப மனம் என்பது எங்கே இருக்கிறது? உங்கள் உடல் முழுவதும். காலில் முள்ளு குத்தும் போது உங்களுக்கு ஒரு மனம் இருக்கிறதுனால தானே தெரியுது. தலையில ஒரு ஆணி இடிக்கும் போது நம்முடைய மனம் தெரியுது. ஆக மனம் என்பது உடல் முழுவதும் இருக்கு. அப்படி இருக்கும்போது மனதுக்கு ஒரு மருந்து கொடுக்கிறது எவ்வளவு முட்டாள்தானம்ன்றதை நீங்களே புரிஞ்சுங்க. மனநோய் என்பதும் இப்படி பேசுவது சரியில்லை. பைத்தியம் என்பது அது மூளை சம்பந்தமான விஷயம். அதுக்கு ஒரு கெமிக்கல் மருந்துகள் எல்லாம் கொடுக்கலாம். மனதுக்கு மருந்து கிடையாது. தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஒரு மனிதனை குணமாக்க முடியும். எல்லா மனங்களும் கெட்டதுனால எல்லா மனமும் பாவம் செய்தது. பாவம் என்பது மனதை சார்ந்த விஷயம். நண்பர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்கிறார். பைபிளை நம்ம எடுத்து படித்தா பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உதாரணமா, பாண்டிச்சேரியில் இறங்கின ஒரு ஆளு ஒரு விஐசி வீடு எங்கன்னு வழியில் இருக்கிறவனை கேட்டா கரெக்டா சொல்லிடுவான். ஆனா ஒரு நீதிவானுடைய வீடு எங்கன்னு கேட்டா அவன் சொல்ல மாட்டான். இதுல என்ன தெரியுதுன்னா, சாத்தான் உங்கள் இருதயத்தில் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை உடனே காட்டி கொடுப்பான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோனா என்ற ஒரு ஊழியக்காரர் கர்த்தரை விட்டு விலக வேண்டும் என்று கடற்கரையில் நிற்கிறான். வலது பக்கம் போனா நினிவே, இடது பக்கம் போனா தர்ஷிஷ். கர்த்தரை விட்டு விலகணும்னு அவன் நினைக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது. ஒரு கப்பல் புறப்படுவதற்கான கடைசி பெல் அடிக்குது. வரவங்க எல்லாம் ஏறலான்னு. உடனே யோனா தன் மனதை மாற்றிக்கொண்டு தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் ஏறினான். நீங்க இதெல்லாம் படிக்கலாம். இதை யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல பழைய ஏற்பாட்டில் 1072வது பக்கம். அதாவது சாத்தான் உங்களுடைய மனதினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்கிறான். நீங்க தேவ சித்தம் செய்யாதபடிக்கு எப்போதும் எதிர் திசையில தவறான பாதையில் வழி நடத்துறது தான் சாத்தானுடைய நோக்கம். இன்றைக்கு நம்முடைய கல்லூரிக்கு செல்லும் மகளும் மகனும்
வேலைக்கு சென்று வருகிற நம்முடைய கணவர், வேலைக்கு சென்று வருகிற மனைவி வழி தடுமாறி திசை திரும்பி கெட்டு போவதற்கு காரணம் சாத்தானுடைய செய்கை தான். சாத்தான் நம்முடைய மனதை வஞ்சிக்கிறான். Satan can change your travel. அது உலக பிரகாரமான பாதையாக போகிற பயணமாக இருந்தாலும், ஆவிக்குரிய நீண்ட தூரமான பாதையாக இருந்தாலும் உங்களை தடுமாற செய்ய சாத்தானால முடியும். ஒரு சிலர் என்கிட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ நாளாக இந்த வீட்டை கட்டணும்னு பார்க்குறேன், இந்த ஓட்டை தான் போட்டேன் அந்த வீட்டு மேலே, இந்த வாசலை கட்ட முடியல, இந்த கிச்சனை முடிக்கல, எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. 5 வருஷம் ஆச்சு வீட்டை தொடங்கி முடிக்கல, அடித்த வெள்ளையெல்லாம் கூட கருப்பாக மாறி போச்சு. ஏன் நீங்கள் சாத்தானை சந்தேகப்படக்கூடாது? உங்கள் கையையும் உங்கள் வருமானத்தையும் ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏன்னா சாத்தானால உங்களுடைய ஒரு நிறுவனத்தை, ஒரு அமைப்பை, ஒரு தொழிலை மாற்ற முடியும், மாற்றி இருக்கிறான். அதுவும் நம்ம கதி கலந்து செய்து மாற்றம் செய்வான். பழைய ஏற்பாட்டில் நெகமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், பக்கம் 607. அந்த அற்பமான மனிதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியா ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய மதில் இடிந்து போகும் என்றார். அதாவது மனிதனை பயப்படுத்துகிற அந்த பய ஆவியை பரிசுத்தவான்கள் மீது இந்த சாத்தான் ஏவி விடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினா பாருங்க, அந்த சொல்ல நம்ம அப்படியே தரையில் தாழ்த்துறோம். எடுத்துட்டு போயிடியா வீட்டுக்கு இந்த சம்பளத்தெல்லாம், அங்கே போற வழியிலே அவன் தொலைச்சிடுவான். அதை அந்த மாதிரி சொன்னான். அற்பமான மனிதர்கள் என்று சொல்றோம். அற்பமான மனிதர்கள். கட்டிடுவியா நீ வீட? அப்படியே கட்டினா கூட பாருங்க, மனிதனுக்கு பயந்து காட்டில் ஒளிந்திருக்கிறது நரி, அது ஊருக்குள்ள வராது. அவன் சொல்றான், அந்த நரி வந்து நீ கட்டுறையே அந்த மதில் மேலே ஏறினா அது கீழே விழுந்துருன்றான். உங்களுக்கு தெரியும், எருசலேம் தேவாலயத்தினுடைய அந்த கட்டுமானம் பெரிய கற்கள், அதாவது சுண்ணாம்பு கற்களோ அல்லது மண்ணால் உருவாக்கப்பட்ட செங்கல் கிடையாது, பாறைகளை பெரும் பகுதிகளாக வெட்டி கொண்டு வந்தாங்க. அது மேலே நரி ஏற முடியுமா? முடியாது. அந்த நரி என்ன கீழே விழுந்துருன்னு சொல்றோம். இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. எத்தனை ஆண்டுகள் வீடு கட்டுவதற்காக சேமிக்கிறோம், கடனுக்கு திட்டமிடுகிறோம், பேங்க்கு போகிறோம், எல்லாம் கை கூடி வர்ற நேரத்தில் எல்லாம் கவர்ந்துடும். அப்படியே கை கூடி வந்தால் பாதி தொலைஞ்சிரும். அப்படியே முடிகிறதா இருந்தால் வேலை செய்து கொண்டிருந்த அந்த கான்ட்ராக்டர் ஓடியே போயிடுவோம். இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி நினைச்சாலும் நான் சொல்ல வந்து இதுதான். ஏன் நீங்கள் சாத்தானை நோக்கி பார்த்து அவனை விரட்டக்கூடாது? சாத்தானுக்கு எதிராக ஏன் நீங்கள் ஜெபிக்க கூடாது? யாக்கோபு 4:7 கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அழகான ஒரு வீட் ஆஃப் பவர், எதிர்க்கும் ஆற்றல் நிறைந்த ஒரு சக்தியை கொடுத்திருக்கார். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவ்வளவுதான். அவன் அப்பொழுதும் உங்களை விட்டு ஓடி போவான். ரொம்ப சிம்பிளா சொல்றார். மத்தேயு 10ஆவது அதிகாரம் 8வது வசனம், பிசாசை துரத்துங்கள், போரிடுங்கள் சொல்ல, அவனை துரத்தன ஓடி போயிடுவான். கிறிஸ்டியன் ஹேவ் such a great power. அதை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மின்னலை போல அவன் மீது பாய்ச்ச வேண்டும். சகோதரர்களே, நீங்கள் நடுங்கினால் செத்து போவீர்கள், ஒடுங்கினால் இல்லாமல் போய்விடுவீர்கள், பயந்தால் காசு இல்லாமல் போய்விடும், கோழையானால் வீடுகள் தலைக்கீழாக விழுந்து சிதைந்து விடும். பிசாசினால தடை செய்ய முடியும், நம்முடைய உடலை பாதிக்க முடியும். யோவனுடைய வாழ்க்கை பாருங்கள். அவன் புறப்பட்டு போய் அவன் உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் மட்டுமாக கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் வேதனை தாங்காமல் சாம்பலில் விழுந்து உடைந்த பானை ஓட்டை எடுத்து அதிலே அவன் சொரிந்து கொண்டான் என்று படிக்கிறோம். So the evil spirit can spoil
யுவர் ஹெல்த். அநேக சமயங்களில் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு காரணம் தேடுறோம். ஏதேனிலே ஆதாமை தேடி வந்த அந்த சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடும். ஆகவே சாட்டன் கேன் ஹிண்டர் யுவர் ஹெல்த், யுவர் வெல்த், யுவர் டிராவல், யுவர் ஃபியூச்சர். இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜாம்பவான், எப்போதும் அவனை குறித்து பேசினா சந்தோஷம்தான். 17 வயதில் கர்த்தரை தெரிந்து கொண்ட ஒரு மனிதன், சிங்கத்தை ஒரு தேங்காய் நாரை போல கிழித்து போட்ட ஆள். அவனை போல 24 மடங்கு பெரியவனாக இருந்த கோலியாத்தை ஒரு சிறு கல்லினால் வீழ்த்தின மனிதன். எவ்வளவு அழகான ஒரு வாலிபன், தேவனுடைய தாசன். என் தாசனாகி தாவீதுன்னு கர்த்தர் அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார். அப்பேற்பட்ட ஆளு அவ்வளவு பெரிய ஒரு யுத்த வீர ஒரு நாள்ல அவன் கோழையா போனான். கர்த்தருடைய பேச்சை கேட்டு சண்டைக்கு போறதுக்கு பதிலா தான் வீட்டில் இருக்கிற தன்னுடைய அரண்மனையில் நிற்கிற அந்த போர் வீரர்கள் எத்தனை பேர்னு எண்ணி பார்க்கிறான். ஏன் எண்ணி பார்க்கிறான்? இப்படி எண்ணி கால்குலேட் பண்ணி வரப்போற அந்த யுத்தத்தில் அந்த அம்மோனியர்களை வீழ்த்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பெறுவதற்காக begin to count his army. இன்னைக்கு நீங்கள் நானும் இதே வேலையா இருக்கோம். சாயலான உட்காந்துன்னு என்றது, வாரானா கணக்கு பார்க்கறது, மாசான சேமிக்கிறது. என்ன செஞ்சாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கலனா வேற யாராலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் உங்களை வாளாக்காம தலையாக்குவார் சகோதரர்களே. நீ வரும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவ, போகும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவ. நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்ட வசனங்களுக்குள்ள வராம உன்னுடைய திறமையினால நீங்க சீட்டு கட்டினாலும் சரி, சேர்த்து வச்சாலும் சரி, தங்கம் வாங்கினாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டாலும் சரி, பயன்படாது. கர்த்தருனை நிதானமாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மனுஷன் பார்த்தீங்களா, அவனுடைய சக்தி எங்க இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள விசுவாச பிரமாணத்தை தேடாமல் தனக்கு முன்பாக நிற்கிற வரிசையா நிற்கிற ராணுவ வீரர்களை எண்ணி பார்க்கிறான். 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1 வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. எவ்வளவு ஆச்சரியமா பார்த்தீங்களா? இந்த தாவீது தான் கோலியாத்தை வீழ்த்தினவன். தாவீது கொன்றது 10,000 என்று பாடல் பாடப்பட்டவர். அந்த மனிதன் இதனால பாழ போனான். அதனால உங்கள் வீட்டில் உங்களுடைய திறமைகள், உங்கள் படிப்பு சர்டிபிகேட்டுகள், உங்கள் சேர்ப்புகள் அல்லது நீங்கள் வைத்திருக்கிற உடைமைகள் இதெல்லாம் எண்ணி எண்ணி டெய்லி பார்க்கறதுல ஒன்றும் பயன் இல்லை. கர்த்தரை நம்புங்கள். அந்த வார கிரியிலிருந்து வெளியே வாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆவது அதிகாரம் 18வது வசனம். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா ஜனங்க? நம்ம வீட்டில் அப்படித்தானே சொல்றாங்க. சில தகவல்களை சொல்லும் போது ஷாக் ஆயிட்டேங்க நான் அப்படின்றான். அப்படியா? இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் எவ்வளவோ லட்சங்களை வெளிநாட்டில் இருக்கிற கல்லூரிக்கு பணமாக கட்டினாங்க, டிக்கெட்லாம் வாங்கினாங்க. ஆனால் தடையாயினே இருக்கு. எல்லாமே தடை தான். வீடுகளில் நான் பார்க்குறேன், பெண்களுக்கு திருமணம் செய்ய முடியல, பையனுக்கு திருமணம் செய்ய முடியல, உரிய காலத்தில் வேலை கிடைக்கல, ஒரு பயணம் போக முடியல. பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 2ஆவது அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பேனால அடிக்கொண்டிடுங்கள். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன். இப்பதான் அந்த ஷாக்கு என்ன பாருங்க. சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இந்த வசனத்தை உங்களால் ஜீர்ணிக்க முடியுதா? He can block your travel. He can block your future. He can block your plans. உங்கள் திட்டங்களை, உங்களுடைய பயணங்களை, உங்களுடைய தீர்மானங்களை ஆனால் தடை செய்ய முடியும். பவுல் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. எப்பேற்பட்ட அப்போஸ்தலர், எப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தவர், எப்பேற்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் அவருக்குள்ளே ஒரு ஜீவ ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது, ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த மனிதன் சொல்றாரு, சாத்தான் தடை பண்ணி விட்டான். அப்போ சாத்தான் தடை பண்ணலாம் வந்திருப்பாரு. உங்க வாழ்க்கையில் எத்தனை தடை ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை உங்களால சபைக்கு வர முடியல, அதனால்தான் ஜீவனுள்ள காணிக்கை கொடுக்க முடியல, அதனால்தான் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, திட்டங்கள்லாம்
தவிடுபொடியா மாறுது. தோற்ற கூட்டம் வைக்க முடியல. பிள்ளைகளுடைய பயணங்கள் தடையாகுது. ரோம நாட்டுக்கு போனோன்னு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதுக்காக 3 years அவர் வெயிட் பண்றார். நீங்க நம்புவீங்களா? அதை ஏறக்குறைய 3 ஆண்டுகள் காத்திருந்தார் அந்த பயணம் வாய்க்கிறதுக்காக. இப்பெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம்னா பாஸ்போர்ட் 15 நாள்ல கிடைச்சிடும். உடனே அடுத்த நாள் டிக்கெட் வாங்கிட்டு விசா வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா பவுலடியாரால போக முடியல ரோம நாட்டுக்கு. ஏன் ரோம நாட்டுக்கு அவர் போக விரும்புகிறார்னா, அற்புதமான கிறிஸ்தவர்கள் ரோம நாட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு சில வரங்களை கொடுக்க வேண்டும் என்று பவுலடியார் விரும்புகிறார். பாருங்கள், ரோமர் 1வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் சிறப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் எப்படியாவது உங்களிடத்துல வந்து வரணும்னு ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்றார். 11ஆம் வசனம் பாருங்கள். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சியா இருக்கிறேன். 12ஆம் வசனம். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்திலே வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கின்றார். தடை நம்ம தெளிவா பார்த்தோம். 1 தெசலோனிக்கர்ல சாத்தான் தடை செய்கிறான் என்று. ரோமருக்கு எழுதிய நிருபம் 15வது அதிகாரம் 22-23 வசனங்கள், புதிய ஏற்பாட்டில் 224வது பக்கம். உங்களிடத்திலே வருவதற்கு இதனாலே அநேக தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருந்தபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திலிருந்து உங்களால் வழி அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். அதாவது 1க்கு மேற்பட்ட 3 ஆண்டுகள் காலம் தவறி போச்சு. இப்ப என்னன்றாரு, என்னுடைய டிராவல் பயணத்தை மாத்திக்கிறேன். முதல்ல நான் வந்து ஸ்பெயின் போயிட்டு அதுக்கப்புறம் இத்தாலிக்கு வரேன். ஸ்பானியா வழியாக நான் ரோம் நாட்டுக்கு வர்றேன். அவனுடைய டிராவல் பிளானையே மாத்திரன்றார். அப்போட சாத்தான் தடை பண்ணிட்டே இருக்கான். இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம சாத்தானால ஒரு மனிதனுக்குள்ள புகுந்து கொள்ள முடியுன்ற ஒரு கருத்துல ஆரம்பிச்சு பல செய்திகள் நாம் கேட்டுட்டோம். இது இந்த வகையில 6வது செய்தி. இன்னும் 4 செய்தி உங்களுக்கு பின்னாலே இருக்கிறது. நண்பர்களே, இந்த நாள்ல நீங்க படிச்ச இந்த கருத்து உங்க வீட்டில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பால் மாதிரி கண் எதிரில் தான் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுங்க, அதை நீங்க விளங்குங்க, முழங்காலுக்கு திரும்புங்க, சத்திய மார்க்கத்துக்கு வாங்க. அப்பொழுது நீங்கள் பிசாசை ஜெயிப்பீங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பொல்லாத ஆவிகளில் ஜெயித்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்கான வசனம் இது. So you can be more than a conqueror by snatching away the head of the Satan on your own lifetime. உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் சாத்தானுடைய வல்லமையை நசுக்கி போடும் ஒரு ஆற்றலை தேவன் உங்களுக்கு தருகிறார். இதனால கேட்ட இந்த ஜீவனுள்ள எழுப்புதலான விசுவாசமிக்க வசனத்தினால் அடங்கிய இந்த பேழை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இது உங்கள் போதகருக்கு தெரியணும். உங்கள் சபைக்கு இதை குறித்து நீங்க பேசணும். உங்கள் நண்பர்களிடத்தில் இதை குறித்து பேசணும். இதையெல்லாம் நினைவு கூற கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த இந்த அன்பான தகப்பனே, இந்த காலையில் எழுப்புதலான ஜீவனுள்ள சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். சாத்தானை நாங்கள் ஊதி தள்ள, எதிர்த்து நின்று தள்ள, துரத்திவிட எங்களுக்கு அனுமதியும் அதிகாரத்தை கொடுத்ததுக்காக உண்மை துதிக்கிற தகப்பனே. சிக்குண்டு தவிக்கிற மனநோய்கள் என்று பேசப்படுகிற மனிதர்களும், பயணங்கள் வாய்க்காதவர்களும், வீடு கட்ட முடியாதவர்களும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாதவர்களும், வீடுகளில் சமாதானம் இல்லாதவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பும் ஆதரவும்
உதவி உண்டாகும்படி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பின் திருமறை நேர நேயர்களே, பொல்லாத ஆவிகளை குறித்து சிறப்பான செய்திகளை அனுதினமும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். சாத்தான் என்பவன் யார்? சாத்தானால் ஏவி விடப்படும் பொல்லாத ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், அசுத்த ஆவிகள் மனிதனை எப்படியெல்லாம் அலைக்கழிக்கிறது என்பதை நாம் படித்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலே பிசாசுடைய இன்னொரு தந்திரம் என்னவென்றால், இடரல்கள், தடைகளை கொண்டு வருவது. அதாவது யோனா தேவ செய்தியை சொல்ல வேண்டும் என்று போகும்பொழுது அவனை இடைமறித்து வேறு வழியாய் அவனை திசை திருப்பி விடுவது. இன்றைக்கும் கூட சத்தியத்தை கேட்கிற அநேகர் கீழ்ப்படியாமல் போவதற்கு இப்படிப்பட்ட சாத்தானின் செயல்களே காரணமாக இருக்கிறது. செர்கியு பவுல் என்கிறவன் வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். ஆனால் எலிமா என்ற ஒரு மனிதன், பொல்லாத ஆவியுடைய ஒரு மனிதன், அவர் வசனத்தை கேட்காதபடிக்கு இடரலாக இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். அவனை பவுல் சாத்தானின் மகன் என்று கடிந்து கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சாத்தானுடைய இன்னொரு பணி என்னவென்றால் தேவனை வணங்க தடை விதிப்பது, தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய தடை விதிப்பது, நமக்கு முன்பாக இடர்களை, தடுக்கற்களை போடுவது. இதுதான் சாத்தானுடைய வேலை. இதை இன்று நாம் கண்டு கொண்டோம். பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சாத்தான் இன்றைக்கு நம்மை எப்படி வஞ்சிக்கிறான்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். இன்று கேட்ட செய்தியிலிருந்து வேத வசனத்தின் துணை கொண்டு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். இன்றைக்கு சாத்தான் நம்மை எப்படி வஞ்சிக்கிறான்? எழுதி கொண்டீர்களா? சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. சமீபத்தில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியை பார்த்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அநேகர் சரியான பதிலை நேரடியாகவும் தொலைபேசியின் வழியாகவும் SMS மூலமாகவும் தெரிவித்துக் கொண்டீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். சரியான பதில் எழுதுபவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் முயற்சிகளை பாராட்டுகிறோம். நேர்களே, அநேகர் தொலைபேசியின் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் SMS மூலமாகவும் ஜெப குறிப்புகளை எழுதியிருந்தீர்கள். நிச்சயம் தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?